நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட், எனக்கு தெரிய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். நீ யார் கூட இந்த நர்சிங் ஹோமுக்கு போன? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சுகானா. இந்த நர்சிங் ஹோம் மேல உனக்கு ஏன் இவ்ளோ கோபம்? இது நர்சிங் ஹோம் கிடையாது சிட். இங்க நார்மல் ட்ரீட்மெண்ட் நடக்காது. இத பத்தி பேப்பர்ல எல்லாம் கூட வந்திருக்கு. இங்க இல்லீகல் அபார்ஷன்ஸ் நடக்கும். அது உனக்கு தெரியாது? ஓ, இப்பதான் புரியுது. சித்தார்த் அன்னைக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட இங்க வந்திருந்தா. எந்த சித்தார்த்? சித்தார்த்மா, அதான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. உனக்கு அவனை தெரியாது? ஒரு நாள் திடீர்னு அவன் இங்க வந்தான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா. அவங்க ஏதோ ஊர் சுத்த வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அவங்க தான் இதை இங்க விட்டுட்டு போயிருக்கணும். ஏய் சுகானா, அப்படின்னா நீ என்னையே சந்தேகப்படுறியா? நான் ஏதாவது ஒரு பொண்ணை நர்சிங் ஹோம்க்கு கூட்டிட்டு போயிருப்பேன்னு நீ சந்தேகப்படுறியா? How disgraceful சுகானா. என்னை பத்தி உன்னால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? சுகானா, I love you. நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறது உன்னை மட்டும்தான் சுகானா. சுகானா, நீ என்ன வேணாலும் பண்ணு, என் மேல வெறுப்பு காட்டு. ஆனா என்ன தப்ப மட்டும் நினைக்காத. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கே தெரியும்ல. என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்ல. Can't you see? நீ இல்லாம என் நிலைமை எப்படி இருக்குன்னு நீயே பாக்குறல்ல. சுகனா, என்ன அதுக்குள்ள கிளம்புற? நீ இப்பதானே வந்த. உனக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இல்ல? சுகனா நில்லு, நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடலாம். எனக்கு லேட் ஆகுது. வீட்ல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. பை. ரியலி? இது வரைக்கும் உங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தியே நீ கவலைப்பட்டது கிடையாது. இப்போ இன்லாஸ பத்தி கவலையா? நான் இத பத்தி உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண விரும்பல. சரி இரு, நான் உன்னை டிராப் பண்றேன். நான் போய் வண்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். நோ சிட் இஷ். Riti? It's over, Sid. கடைசில நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன். நம்ம குழந்தைய நான் அழிச்சிட்டேன், Sid. நான் அந்த லேடி மேரி கிளினிக்கு போய் நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இனிமேலாவது நீ ஏத்துப்பல்ல? ஹலோ சிட், நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இனிமே உனக்கு என்னால எந்த ஆபத்தும் இல்லைல்ல சிட்? சொல்லு சிட், சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு சிட்.
So Sid, Riti, நீ ரீதிய லேடி மேரி நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு போயிருக்க. சித்தார்த் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே போய் அதனாலதான் ரீதி அன்னைக்கு அழுதுகிட்ட இங்கேருந்து ஓடி போனாளா? அசைன்மெண்ட் நீ சொன்னது போய். இதெல்லாம் போய் சுகானா. ரீதி ஏதோ வளர்றா. என்ன மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்றா. ஷட் அப். இதுக்கு மேல நீ பேசுற எதையும் நான் கேட்க விரும்பல. போயும் போயும் உன்ன மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் நம்பினேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியேதான் இருப்ப சிட். இது வரைக்கும் நீ எத்தனை கேர்ள்ஸோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிருக்கியோ தெரியலையே. How could you, Sid? சுகானா, நீ வெறும் ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க. நான் சொல்றதையும் கேளு. Just shut up, Sid. உன்னோட எந்த விளக்கத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. You just don't matter to me anymore. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே உன்னோட இந்த கேவலமான மூஞ்ச பார்க்க நான் தயாரா இல்ல. சுகானா, சுகானா, நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம் இரு சுகானா. சுகானா, என்னை விட்டு போகாத. சுகானா, சுகானா, I love you சுகானா. சுகானா, I love you சுகானா. How dare you, Sid? என்ன தொடாதன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப. சுகானா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, ஏ சோனா, என்ன சோனா சொல்லு. சிட்டு உன்னை எதாவது சொன்னானா? சோனா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு கேக்குறேன்ல. சோனா, ஏதாவது பேசு. இப்ப நீங்க விளையாடுங்க தாத்தா. அப்படியா? இப்ப பாரு. சரி, ஒண்ணு சொல்லு. இப்பெல்லாம் நீ என்ன வேலை செய்யற? சும்மா ஊரை சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கல்ல? கத்தி கத்தி, சின்ன கத்தி, ஷார்ப்பான கத்தி, பெரிய கத்தி, எல்லா விதமான கத்தி, எதையும் கட் பண்ணாத கத்தி. சரியா? ஓய், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, வேற ஒண்ணு இல்ல. உனக்கு தெரியுமா, எனக்கும் பர்மனன்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நானும் வீடு வீடா போய் சோப் பவுடர் வித்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? பாத்தீங்களா? ராணி, அட ராணிமா, நீ எங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன? எனக்கு ஒரு டீ போட்டு கூட. ப்ளீஸ் ப்ளீஸ் ராணி, ப்ளீஸ்.
பாருங்க தாத்தா, இவரை மறுபடியும் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கேக்குறல்ல, சூப்பரா ஒரு டீ போட்டு கொடுத்துரு. எப்படியாவது இந்த ஆட்டத்துல இவனை தோக்கடிக்கணும். என்ன பண்ண, இதை இங்க நவுத்துற. செக்மேட். என்ன இலேஷனா இது? 4 மூவ்லயே தோத்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் என்னோட மூளை வேலையை மட்டும் தான் செய்ய சொல்லி யோசிக்குது. நான் என்ன தாத்தா மாதிரி வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்? என்ன பார்த்து சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்றியா? இன்னைக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். 40 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன். 40 வருஷம். பரவாயில்ல தாத்தா, ஏதோ சின்ன பையன் பேசிட்டான், விடுங்க. ராணி இந்த பக்கம் வாயேன், நான் அப்படி போறேன். போங்க. சாரி. இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுது. அம்பிகாபதிக்கும் இளவரசன் இந்தர் ஜலாலுதீன் கஷ்யப்புக்கும் கை தட்டுங்க. அப்படியே இதை இப்படி வைக்க. ஒரு நிமிஷம் இரு. இத தொடறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. சூரணம் வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன். வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பேக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரானி. போ. நான் 2 பேருக்குமே நடுவராய் இருக்க போறேன். இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது செஸ் போர். மிஸ்டர் அம்பிகாபதிக்கும் மிஸ்டர் இந்தர் ஜலூலு. ஏண்டா லூலுங்கற? ஜலாலுதீன் கஷ்யப். ஒழுங்கா சொல்றேன். அதேதான், இவங்களுக்கு நடுவுல. ஆரம்பிங்க தாத்தா. இந்தர் நீங்க ரொம்ப நல்லவரு. ஒரு சூரணம் பாட்டில வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நல்லவர் ஆயிடுவாரா? ஐயோ அது இல்ல, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு. சர்ப்ரைஸ் கிஃப்ட். வாவ். இந்தர் அண்ணா, சர்ப்ரைஸ் கிஃப்டா? அதுவும் வாங்கிட்டு வந்து உங்க ரூம்குள்ள வச்சுக்கிட்டு இங்க வந்து எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இப்ப புரியுதா ராணி? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு. அப்புறம் இந்த பர்ஃபியூம் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. உனக்காக இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாலிகா பஜார்ல இருந்து. தேங்க்யூ இளவரசர் இந்தர் ஜலாலுதீன் கஷ்யப் சார். நீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுத்து என் மனசை சந்தோஷப்படுத்திட்டீங்க. ஆகையால் நான் தங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அதனால் டீயுடன் பிரெஞ்ச் சாண்ட்விச்சும் சேர்த்து பரிமாறப்படும். எல்லாருக்கும் கொண்டு வா. எனக்கும் அண்ணி. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி, நான் அதை பார்க்கணும். கொஞ்சம் காலைங்க இருங்க, வரேன். சின்ன வயசுல நாம செய்யற இந்த குறும்புகள் தான் வயசான காலத்துல நினைவுகளா இருக்கு. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து மனைவியை சந்தோஷப்படுத்துறது. அடடா, இப்பதான் ஞாபகம் வருது. காயத்ரிக்கு பரிசு வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்தர், என்னத்தை கொடுக்க நீயே சொல்ல. அது வந்து தாத்தா, பாட்டிக்கு அடிக்கடி முட்டி வலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சோ பேசாம என் ஐடியா படி அந்த வலியை போக்குற தைலத்தை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருங்களேன். உன்ன நாய் கடிச்சது இல்ல, ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. வாங்கி வந்ததை வளருக்கியா? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண கத்துக்க. உன்னால ரொமான்டிக்கா எதையுமே யோசிக்க தோணாதா? பேசுறான் பாரு. கொலுசு வாங்கி கொடுத்துடுறேன். அவ அப்படி மெதுவா நடந்து போனா ஏ காதுல ஆனா தாத்தா, சில நேரத்துல மத்தியானம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சங்கீத ஒலி உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும்ல. எப்ப பாரு தூங்குறத பத்தியே யோசி. இவன் சொல்றத கரெக்ட். வேண்டாம், இது கேன்சல். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்ப என்னத்தை கொடுக்க? நீயாவது சொல்லண்டா, நீ இதுல எக்ஸ்பர்ட் இல்லையா? நான் ஒன்னும் எக்ஸ்பர்ட் இல்ல தாத்தா. ஆக்சுவலி நான் ஆபீஸோட பிரிண்டருக்கு 2 கார்ட்ரேஜ் வாங்கியிருந்தேன். அதுக்கு தான் இந்த பர்ஃபியூமை கிஃப்டா கொடுத்தாங்க. ஆனா ராணி நடிச்சிட்டா, நான் அவளுக்கு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்துட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும்னா சூப்பர். ஆனா நான் சொல்றத கேளுங்க, தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துருங்க. அட, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய. வாய மூடுறா. உன் அன்பான அப்பாவி பொண்டாட்டியை இப்படியா ஏமாத்துறதே? உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டேனே. நானே போய் ஏன் காயத்ரிக்காக ஒரு அருமையான பரிசை வாங்கிட்டு வர போறேன். காசு கொடுத்து வாங்குவேன். என்னுடைய அமராவதி, என் பரிசை
ஏற்றுக்கொள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி. அழுதது போதும் சுகனா. சொன்ன கேளு, இதுக்கு மேல அழாத. நீ முதல்ல தண்ணி குடி. நீ எதுக்கும் பயப்படாத. இது ரொம்ப சேஃபான இடம் தான். இங்க ஆளுங்களாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. இது என்னோட ஃபேவரட்டான இடம். நான் எப்பெல்லாம் தனிமையா உணரணும், எப்பெல்லாம் சோகமா இருக்கணும், இந்த இடத்துக்கு தான் வருவேன். இங்க வந்தா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இங்க வந்தா நிச்சயம் சால்வ் ஆயிடும். சொல்லு சுகனா, அப்படின்னா உனக்கு ப்ராப்ளம்? இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு நீ அழுதுகிட்டே இருப்ப? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டா தான் அது தீரும். அழுதுகிட்டே இருந்தா பிரச்சனை பெருசா தான் ஆகும். இப்ப சொல்லு. இப்பவும் நீ சிட்ட ரொம்ப காதலிக்கிறல்ல? நீ ரொம்ப அவன் மேல பைத்தியமா இருக்கிறதால தான் அவன் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட உன்னோட எமோஷனை சோதிச்சு பார்க்கறான். இது தேவையா? எப்பவுமே இந்த காதல் மனுஷங்களை ரொம்பவே பலகீனமாக்கிடும்ல? இன்னைக்கு செட் கூட ரொம்ப நேரம் இருந்தல்ல? ரெண்டு பேரும் நிறைய பேசியிருப்பீங்க. செட் என்ன சொன்னா? திரும்ப உன்னை சொந்தமாக்கிக்கிறேன்னு சொன்னானா? நமக்கு நடந்தது கல்யாணம் இல்ல. அது உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். சிட் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி சொல்லியிருப்பேன். சொன்னல? சிட் என்ன சொன்னா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? கடைசி வரைக்கும் அவன் கூட உன்னோட வாழ்க்கை துணையை கண்டிப்பா இருப்பானா?
இதை பார் சுகானா, உனக்கு திரும்பவும் சிட் கூட இருக்கிறது தான் விருப்பம்னா நான் எதுவும் தடு. நீ தாராளமா போ. நோ, இல்ல, நெவர். நான் சிட் கிட்ட கண்டிப்பா திரும்பி போக மாட்டேன். நான் அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா, எனக்கும் அவனுக்கும் இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஜென்மத்துல அவன்கிட்ட பேச மாட்டேன். நெவர் எவர்.